கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் அற்புதமானதொரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே அற்புதமான ஆசீர்வாதங்களுக்கான இந்த அதிகாலை ஜெபம் நிச்சயமாக கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார், நம்முடைய வாழ்க்கையில எப்படி அவர் செயலாற்றுகிறார், என்னவெல்லாம் செய்கிறார், எப்படி பாதுகாக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், எத்தனையோ ஆபத்துகளிலே நாம் இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தர் எப்படி நம் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார், எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து எப்படி ஆச்சரியமாய் அதிசயமாய் உங்களையும் என்னையும் அவர் மீட்டுக் கொள்ள முடியும் என்பதை நாம் தியானிப்போம், ஜெபிப்போம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய நல்ல வார்த்தைக்காக நாம் அவரை துதிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 43 அதிகாரத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்னுடையவள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, உன்னை மீட்டுக் கொண்டேன், பயப்படாதே, நீ என்னுடையவள், உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த சூழ்நிலைகளில் இருந்து நம்மை உயர உயர பறக்க செய்கிற ஒரு அற்புதங்களின் ஆண்டவர் நம்மோட இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நாம் அகப்பட்டிருந்தாலும் சரி, அங்கே இருந்து நீங்கள் விடுபட்டு நிச்சயமாய் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு புதிய காரியம் நடக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கும் பொழுது, நீங்கள் இந்த எல்லா சிக்கல்களிலும் சிரமங்களிலும் இருந்து விடுபட்டு நிச்சயமாய் கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே பறப்பீர்கள், உயரே பறப்பீர்கள், உயரே எழும்புவீர்கள் என்பதுதான் உங்கள் டெஸ்டினி. நீங்கள் போய் சேரக்கூடிய இடம், அதுதான் உங்கள் வழிமுறை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன்னா கர்த்தரே உங்களை மீட்டுக் கொள்ளும் பொழுது என்ன பிரச்சனையில் இருந்தால் என்ன, என் அன்பு சகோதரனே சகோதரியே, எத்தனை பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்களிலே இருந்தாலும் சரி, கர்த்தரே ஒரு மனிதனை மீட்டுக் கொண்டு, கர்த்தரே ஒரு மனிதனை கரம் பிடித்து தூக்கிவிடும் போது, 10,000 பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பாருங்கள் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன். தண்ணீர்களை போன்று எங்கும் தப்பிச் செல்ல முடியாத ஆழத்திலே அகப்பட்டுக் கொண்டீர்களோ, ஒருவேளை நீங்கள் ஆறுகளை கடக்கிறது போன்ற கொடுமையான காரியங்களிலே கடக்கவே முடியாத துயர் கடலிலே அகப்பட்டிருக்கிறீர்களோ, ஆறுகளும் தண்ணீருமாய் உங்களை வெள்ளம் போல் சத்துரு வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறானோ, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவேன் என்று அல்லவா சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தண்ணீரை போன்ற ஆழங்களை அல்லது உங்களை சுற்றம் சூழ இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் கடக்கும் பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களோட இருப்பேன் என்று சொல்லுகிறார். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஓ மைட்டி காட், எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் கடந்து செல்லும் போதும் சரி, எத்தனை ஆறுகளை போன்று கடக்கவே முடியாத, ஒருவேளை நீங்கள் நெருங்கவே முடியாத, நினைத்து பார்த்திராத பிரச்சனைகளை கடக்கும் பொழுதும் கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் உன் மீது புரளுவதில்லை, உன்னை மேற்கொள்ளுவதில்லை. ஓ மைட்டி காட், நீ அக்கினியில் நடக்கும் பொழுதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எத்தனை ஆபத்துகள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த பிரச்சனைகள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை குழப்பமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, பயப்படாதிருங்கள். யார் உங்களை கைவிட்டு போனாலும் சரி, யார் உங்களை மறுதலித்து போனாலும் சரி, யார் உங்களுக்கு உதவி செய்யாதபடி உங்களை ஒருவேளை நடுத்தெருவில் நட்டாற்றில் விடுவது போன்று விட்டுவிட்டு சென்றாலும் சரி, பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையை நீங்கள் கடக்க வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அப்படியாக சொல்லுகிறது. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது, ஓ மைட்டி காட், நீ நெருப்புகளை, அக்னியை கடக்கும் பொழுதும் நான் உன்னோட இருப்பேன், அக்னி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது. அது போலவே ஆறுகளை கடக்கும் பொழுது ஆறுகள் உங்கள் மீது புரளுவதில்லை. ஓ குளோரி, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. கர்த்தரே உங்கள் மீட்பராய் இருக்கும் பொழுது, இந்த கர்த்தரே உங்கள் நல்ல மீட்பராய் இருக்கும் பொழுது, உங்களுக்கு இருக்கிற
1000 பிரச்சனைகள், ஆபத்துகள் எல்லாவற்றிலும் இருந்து அவரே உங்களை விடுவித்து, அவரே உங்களை பாதுகாத்து, ஆபத்து காலத்தில் இவரே உங்களோட இருந்து உங்களை விடுவித்து கனப்படுத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலே இருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். என்ன சொல்றார் பாருங்க, நான் வடக்கே நோக்கி கொடு என்றும் தெற்கே நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்தில் இருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று கர்த்தர் அறிவிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் எங்கே தூரத்திலே ஆப்பட்டிருந்தாலும் சரி, உங்களை விட்டு ஒருவேளை தூரமாய் போயிருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களை கலங்க பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, யாந்தனை தூரத்தில் இருந்தாலும் சரி, பூமியின் கடையாந்தரங்களிலே அவர்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மீட்டுக் கொண்டபடியினால், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் நீங்கள் இருக்கிறபடியினால், அவரையே விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதினால், எங்கே யார் இருக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாய் அவர்களை கொண்டு சேர்ப்பார். பாருங்க, உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களை மீட்கும் பொருளாக நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனையே பிதா கொடுத்தது போல அவர் தன் சொந்த ஜீவனை கொடுத்தவர். தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்து உங்களையும் என்னையும் விலைக்கிரயமாக பெற்றுக் கொண்டவர். உங்களையும் என்னையும் தன்னுடைய சொந்த குமாரன் குமாரத்திகளாய் பெற்றுக் கொண்டவர். உங்களை எளிதிலே கைவிட மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நீங்கள் பயப்படாதிருங்கள். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. உங்களை விட்டு ஒரு நாளும் அவர் விலகுவதே இல்லை. எத்தனை ஆபத்துகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், சோதனைகள் இருந்தாலும் சரி, அவர் சொல்லுவார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஐயோ மைட்டி காட். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிற நீங்கள், நிச்சயமாய் உங்களுக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார். அவரே பாருங்க, வடக்கை திசையை பார்த்து சொல்லுவார், கொடு என் பிள்ளைக்கு கொண்டு கொடு. எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல வேலைகள், ஜாப் எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல ப்ராஜெக்டுகளை அவர் சொல்ல முடியும். ஐயா, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும், தோன்றினவைகளும் தோன்றாதவைகளும் தோன்றப்படுகிறவைகளுமாக எல்லாம் அவருக்கென்றும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் படைக்கப்பட்டதே. அந்த நல்ல தகப்பனை நாம் தகப்பனாக ஆண்டவராக பெற்றிருக்கிறோம். ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். அவரே பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவள் என்னுடையவன் என்று சொல்லுகிற அற்புதமான ஒரு பிள்ளைகளாய், தேவ பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை விட்டு உங்களை அவமானப்படுத்தி விட்டு சென்றவர்கள், உங்களை விட்டு ஓடி சென்றவர்கள், உங்களை ஒருவேளை மறுதலித்து சென்றவர்கள், உங்களை கைவிட்டு சென்றவர்கள் எல்லாம் நிச்சயமாய் உங்கள் பட்சமாய் திரும்பி வருவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாய் உங்களை அவமானப்படுத்தி விட்டு சென்றவர்கள், அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, அங்கே இருந்து அவரே அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பார். அவர் வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்று சொல்லுகிற நல்ல கர்த்தர் என்பதை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிற அற்புதங்களின் ஆண்டவர். எந்த சூழ்நிலையை, எந்த கண்ணீரின் சூழ்நிலையை அல்லது கவலையும் கஷ்டமுமான சூழ்நிலையை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் சரி, இவற்றை கடக்கும் பொழுது நான் உன்னோடே இருப்பேன், இவைகளெல்லாம் உன் மீது புரளுவதில்லை. இந்த கடனோ கஷ்டமோ வியாதியோ துன்பமோ கவலையோ குடும்ப பிரச்சனையோ உங்கள் மீது புரளுவதில்லை. நீங்கள் அக்கினியிலே நடப்பது போன்று இந்த பிரச்சனைகளின் ஊடே நடந்தாலும் சரி, அவைகள்
உங்கள் மேலில் பற்றாது. அக்னி ஜுவாலை உங்களை என்ன செய்யாது? நீ நிச்சயமாய் உங்களை வேக வைக்க முடியாது, உங்களை அவிக்க முடியாது. அருமையான தேவப்பிள்ளை, இந்த கர்த்தர் உங்களோட இருப்பார். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நிச்சயமாய் நிச்சயமாய் அவரே உங்களை மீட்டுக் கொண்டவர் முடிவு பரியந்தம், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம், ஐயா உங்கள் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம், உங்களுக்கு அவர் சொன்னதை எல்லாம் செய்து தீர்க்கும் முடிவு பரியந்தம் அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. நிச்சயமாய் என் அன்பு தேவ பிள்ளைகளை, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர்! உங்களை அவர் சமூகத்திலே தாழ்த்துங்கள். அப்பா, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகள், ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலே என் தெய்வமே உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் ராஜா. நீரே உங்களுடைய நீதியின் நிமித்தம் எங்கள் மீது பிரியம் வைத்தீர். ஐயா, நீர் உங்களுடைய வார்த்தைகளை முக்கியப்படுத்தி இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இவர்கள் எந்த எந்த பிரச்சனைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ, எத்தனை எத்தனை ஆபத்துகளை, எத்தனை எத்தனை நெருக்கடியான சூழ்நிலைகளை, அக்னி போன்ற தண்ணீர்களை போன்ற ஆறுகளை போன்ற எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய அனுக்கிரகம், கிருபை, சமாதானம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவங்க வல்லமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இவர்கள் இருக்கிற எல்லா சிரமங்கள், சிக்கல்கள், எல்லா ஆபத்துகளிலும் இருந்து என் தெய்வமே இவர்களை நீரே விடுவிக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவர்கள் உம்முடைய பார்வைக்கு அருமையான பிள்ளைகளாய் வாழ்ந்து வளர்ந்து வருகிறதினால், காலையும் மாலையும் உம்மை நோக்கி ஜெபிக்கிற, உமக்காய் வாழ்கிற, உம்முடைய சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால், ஐயா உம்முடைய பார்வைக்கு அருமையானபடியினால் இவர்களை கனமடைய செய்யும்படியாய், உயர்வடைய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நானும் உன்னை சிநேகித்தேன், இது என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று சொல்லுகிற உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு பதிலாக ஈடாக ஜாதிகளையும் கொடுப்பேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவர் ஊழியங்களிலே அநேகரை கொண்டு சேர்க்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்காக அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் எங்கே இருந்து இவர்களை விட்டு பிரிந்தார்களோ, எங்கே இவர்களை விட்டு விட்டு சென்றார்களோ, எங்கே இவர்களை மறுதலித்து சென்றார்களோ, அங்கே இருந்து இவர்கள் கடந்து வரும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அக்னியினோடே சென்ற பிள்ளைகள் எந்த விதத்திலும் வேகாதிருக்கும்படியாய் அக்னி ஜுவாலைகள் இவர்கள் மீது, அக்னி ஜுவாலை போன்ற பிரச்சனைகள், அது கடனாய் இருந்தாலும் சரி, கஷ்டமாய் இருந்தாலும் சரி, குடும்ப உபத்திரவங்கள், குடும்ப பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனையும், எந்த குழப்பமும், சோதனைகளும், உபத்திரவங்களும் இவர்களை பட்சிக்காதபடி, இவர்கள் வேக செய்யாதபடி, அக்னி ஜுவாலை போன்ற பிரச்சனைகள் இவர்கள் மீது பற்றாதபடி என் தெய்வமே நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் எத்தனையோ ஆபத்துகளும், துன்பங்களும், துயரங்களும் இவர்களை விட்டு மாறி போகும்படியாய், எல்லா பிரச்சனைகளும் ஒரு தெய்வீக ஆளுகை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரோடும், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள், என்னுடையவன் என்று நீர் சொல்லுகிற வைராக்கியமான காரியங்களுக்காக, நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. யாரும் எந்த உபத்திரப்பட்டு இருக்கிறார்களோ, எந்த சூழ்நிலையில், எந்த சிக்கல்களிலே உங்களுடைய பிள்ளைகள் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து என் தேவனாகி கர்த்தர் இவர்களை புறப்பட பண்ணும்படியாய், என் தேவனாகி கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இவர்களை மீட்டு ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தேவனாகி கர்த்தர் மாற்றி போடும்படியாய், எல்லா உபத்திரவங்கள், ஆபத்துகள், துன்பங்களில் இருந்து ஒரு மாபெரும் விடுதலையை இவர்கள் குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கர்த்தரே வழங்கும்படியாய், ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை விடுவித்து, உன்னை தப்புவித்து, உனக்கு செவி கொடுத்து, உன்னை கனப்படுத்துவேன் என்று சொன்ன உம்முடைய நல்ல வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளிலே வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேளையில் வந்திருக்கிற ஒருவரும், என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய், ஐயா இந்த அதிகாலை வேளையிலே யார்
யாரை சந்திக்க போகிறார்களோ, எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நன்மையும் செம்மையுமாய் நடக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய், ஒரு தெய்வீக வல்லமை இவர்களை சூழ்ந்து ஆட்கொண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருவின் அந்தகார வல்லமைகளும் மொத்தமாய் நிர்மூலமாகட்டும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம். நானே கர்த்தர், நான் என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொன்னீங்களே சுவாமி. கர்த்தரே இரட்சகராய் இவர்களை மீட்கிறவராய் மீட்கும் பொருளாய் உம்மையே கொடுத்த ஐயா, உம்முடைய ஜீவனையே, உம்முடைய திருக்குமாரனையே ஜீவபலியாய் கொடுத்த ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளும் சிரமங்கள் சிக்கல்களிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்வீராக. இவர்களை பலப்படுத்தி ஆண்டு கொண்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து நீரே விடுவிக்கிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் பேறு பெற்றவர்களாய் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் அன்பரும் அத்தும ரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் எந்த சூழ்நிலைகளை கடந்து வருகிறீர்களோ, நிச்சயமாய் அதாவது தண்ணீரை போல் இருந்தாலும் சரி, ஆறுகளை போல் இருந்தாலும் சரி, ஒருவேளை அவைகள் உங்களை எல்லாம் பட்சித்து விடும், குடும்பத்தையே பட்சித்து விடும், அக்னி போல் இருந்தாலும் சரி, தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்ன நல்ல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார், உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார்.